என்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேர் எடுக்க முடியாது. பட் நான் ஆக்டர் ஆகலாம், நான் நினைச்ச டைரக்டரும் ஆகலாம். அது எல்லாமே இறைவன் கையில. சாந்தா முன்னாடி அதான் சொல்றேன், நீங்க ஆக்டர் ஆக, நீங்க ஆக்டரா இருக்கீங்க, ஓகே, டாக்டர் ஆக முடியாது, நான் ஆக்டர் ஆகலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை. வணக்கம் திவாகர் அவர்களே. வணக்கம்மா. வணக்கம்மா. உங்க அம்மாவா? எங்க அம்மா இங்கேயே ஏன் வர போறாங்க? அதனால ரொம்ப பாசிட்டிவா தான். ஓகே. அதாவது பேசிக்கா டாக்டர் இருக்கோம்ல, பிசியோதெரபிஸ்ட், கிளினிக் வர சின்ன பசங்களால வாங்கம்மா போங்கம்மா, என்ன கண்ணு செல்லம். இப்படி கூப்பிடுற திவாகர் சோசியல் மீடியா இந்த மாதிரி வந்தா மட்டும் ஏன் ரொம்ப நெகட்டிவா மாறிடுறாரு? எதனால? அவர் மத்தவங்க கிட்ட காட்டின முகம் வேற, அவரோட நிஜ முகம் வேற. நீங்க வர்றப்போ ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, சாந்தனா பத்தி போட்டிருந்தேன். சாந்தனோன்னு சொல்லி நீங்க அதுல சாந்தனா அண்ணா தான் போட்டிருப்பேன். சாந்தோம்னு நீங்க மொத்த வீடியோலயும் அப்படியா? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. இந்த பதவி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியாது, எனக்கு ஒவ்வொரு தெரியும். 2 மார்க் கொஸ்டின்காக படிச்சிருக்க? ஆமாங்க, 10ஆம் கிளாஸ்ல. ஆமா. இந்த வீடியோ பதிவு 2 பேரை விட நான் ரொம்ப சின்ன பையன். சாந்தானா உங்களை விட நான் 3 வருஷத்துக்கு சின்ன பையன். வெங்கட் பிரபு சார் உங்களை விட நான் ரொம்ப சின்ன பையன். உங்க 2 பேர் தள்ளுறா போல. கருப்பு அப்படின்னு சூர்யா சார் படம் டீசர் ரிலீஸ் ஆச்சு. அதுல வந்து வாட்டர்மெலன் சீனை வந்து சூர்யா சார் பண்ணியிருந்தாரு. சோ என்னையும் அவரையும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயா டிவில ஹூ இஸ் ரியல் ஒஜின் போட்டிருந்தாங்க. யாரு எல்லாம் இவனால வந்தது, இவன் அந்த சிறப்பு தொப்பியை மட்டும் ஒரிஜினல் கேங்ஸ்டர் அப்படின்னு போட்டாங்க. ஸோ உடனே இந்த பதிவை டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல போய் ஆக்சுவலா இவர் சாந்தோமண்ணா வந்து ஒரு பதிவு போட்டிருக்கீங்க. நான் கேட்டேன், சாந்தோமண்ணாவுக்கும் உங்களுக்கு என்ன பத்தி என்ன தெரியும், ஏன் இந்த பொறாமை? நடிகை பொழுது போறது கூட தெரியாம ஜோக் அடிச்சுட்டே இருப்பாரு. சில நேரத்துல இவரை நான் ஜோக்கர்னு சொல்லி கூட அழ வச்சிருக்கேன். ஆமாங்க, நான் ஜோக்கர் தானுங்க, நான் நல்லா காமெடி பண்ணுவேன். சாந்தோமண்ணாவை கேட்கிறேன், ஏன் இந்த பொறாமை? எனக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. நான் ஒரு டாக்டர், திருப்பி சொல்ல வரேன், நான் வந்து சாந்தோமண்ணா சொல்லிக்கிறது டாக்டர் கம் ஆக்டர். ஓகேங்களா? டாக்டர் கம் ஆக்டர். நான் வந்து ஆக்டர் ஆகலாம், உங்களால டாக்டர் ஆகவே முடியாது. கொஞ்சேரி சேவாக்கு பசங்களை கூட்டிட்டு வந்துடுறான். வேணாண்டா, நம்மளே பாத்துக்கலாம். நடிகர் சாந்தோமண்ணா இருக்கட்டும், இல்ல டைரக்டர் வெங்கட் பிரபு சார், உங்களாலேயே டாக்டர் ஆகி மக்களுக்கு சேவை பண்ண முடியாது. எந்த ஆபாசமும் இல்லாம, ஓகேங்களா, நடிப்பு திறமை அப்படின்ற ஒரு பிரம்மாஸ்திரத்தை மட்டும் மக்கள்கிட்ட காமிச்சு இந்த லெவல் பேர் எடுத்திருப்பேன். என்ன வந்து சூர்யாஸோட கம்பேர் பண்றதுல நான் எந்த விதத்துல குறைச்சு போயிட்டேன்? கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம், வாங்கடா. இதுவே தெரியாம நடிகர்ல வந்து பெரிய ஸ்டார் ஆகலாம். திருப்பி சொல்ல வரேன், நான் வந்து சூர்யா சாரை விட கூட பெரிய ஸ்டார் ஆகலாம். அது எல்லாமே வந்து இறைவனோட அனுக்கிரகம், மக்களோட செல்வாக்கு. கடப்பாரை எடுத்து அவன் நடு மண்டையில இருக்கு, பின்னாலோடி வெளியே எடுத்துருவேன். சூர்யா சார் கஜினி படத்துல அந்த வாட்டர்மெலன் சாப்பிட்டாரு, அந்த சீன் ஃபேமஸே ஆகல. அவ்வளவா யாருக்கும் வந்து அவரோட ஐகானிக் சீன்ஸ்லாம் நிறைய ஃபேமஸ் ஆச்சு. இது ஃபேமஸ் ஆகல. நான் என் ஸ்டைல்ல சாப்பிட்டு ஃபேமஸ் ஆனேன், அது மட்டும் ஃபேமஸ் ஆகலங்க. சூர்யா சாரோட அந்த வாட்டர்மெலன் சீனை பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம வந்து வாட்டர்மெலன் ஸ்டார்னு உருவெடுத்திருக்கோம். இதெல்லாம் மக்கள் செல்வாக்கு, மக்களோட செல்வாக்கு. நீங்களே அப்படி நினைச்சு என்ன நிகழ்ச்சின்னு தெரியுமாடா? ரோஜா பூமாலடா, காது மாலை கிடையாதுடா உம்மால. வந்ததுல இருந்து இப்படி பேசிட்டு இருக்கிறியடா, முடியலடா என்னால. கேக்குறேன். கிடையாதுப்பா, அவர் அவமானப்படுத்துற மாதிரி கேட்கிற. அப்படி சரி, நான் அவமானப்பட்டேன். மரியாதையா? மரியாதை நான் எப்பவுமே, நாங்க வந்து மரியாதை கொடுக்கறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. நீ இஷ்டம் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி மரியாதை கொடுக்க